வணக்கம். வணக்கம் சார். ஓகே, இதுல கேள்வி என்ன? ஏ சமன் சய அரை ஒன்றின் கீழ் 2, பி வந்து 2 கீழ் 3 என்றால் 2a சக 3b இந்த பெருமானத்தை காணணும். அதுதான் முதலாவது பகுதி. எல்லாருக்கும் தெரியுதான? ஸ்கிரீன் வடிவ எல்லாம் கொஞ்சம் பெருப்பிக்கவா? விளங்குது சார். தெரியுதா? ஓகே, ஏ வந்து கேள்வி என்ன? கேள்வி ஏ வந்து சய ஒன்றின் கீழ் 2, பி வந்து 2 கீழ் 3 என்றால் 2a சக 3bயின் பெருமானத்தை காண்க. சரியோ? அதை என்னன்னு செய்ய வேணும்? ஏ வந்து சய அரை, பி வந்து 2 கீழ் 3. சரியோ? ஓகே, அப்படி என்றால் கேள்வி என்ன? கேள்வி 2a சக 3b. அப்ப 2a சக 3b அது இந்த பருமதியை காண்க. அப்ப என்ன செய்யணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சார், ஏ சமன் மறை 2 மேல் 1 தானே சார்? மறை 2 மேல் 1. அது நான் போட்டது பிள்ளைய தெரியாத எழுத்து. அதான் கணக்கில் என்ன? கணக்கில் வந்து இங்க இருக்குத்தானே வடிவ. சரியோ? ஏ வந்து இதுல போட்டிருக்க என்ன கடை இருக்கு? சய 1 கீழ் 2. அப்ப 2 ஏண்டா 2 தர. ஓகே, 2 தர ஏ என்ன? ஏ வந்து சய 1 கீழ் 2. 2 தர சய 1 கீழ் 2 எவ்வளவு? அதை மட்டும் முதல் பார்ப்போம். இப்ப 2a நாங்க அப்படி சொல்லலாம். என்ன? ஏ வந்து சய 1 கீழ் 2. அப்ப 2a வந்து 2 தர சய 1 கீழ் 2. அது எவ்வளவு? அப்ப 2 தர சய 1 கீழ் 2 வந்து சய 1 என்ன? ஓகே, சய 1. அப்ப மற்றது பெந்து வந்து என்ன கேள்வி வந்து சக 3b. சரியோ? சக 3b எவ்வளவு? அப்ப 3 தர 3bக்கு பார்க்கறேன்டா 3 தர 2 கீழ் 3 என்ன? பி வந்து 2 கீழ் 3 எழுதி வச்சிருக்கோம், தந்திருக்கணும். அப்ப 3 தர 2 கீழ் 3. 3 தர 2 கீழ் 3 எவ்வளவு? 2. 2. அது வந்து 2. அப்ப நாங்க முதற்கண்டாங்க சய 1 சேர்ந்து இதுல சக 3b என்ன? அப்ப சய 1 சக 2b எவ்வளவு? கோகில் சின்னி சொல்லுங்க. சய 2 சக 1. அப்ப மறுபடை வந்து உண்மையா 1 இருக்கணும். 2a சக 3b தான் அதுன்ற பொறுமாதிரியத்தான் காண வேணும். அது வந்து 2 தர ஏக்க எவ்வளவுன்றாங்க? சய அரை சக 3 தர 2 கீழ் 3. சரியோ? அதை திருப்பி செய்தால் சமன் இது வந்து சய 1 இந்த சக 2. அப்ப அது வந்து விடை வந்து சக 1 தான் சரியான விடை. இது 2 3 பேர் சரியா செய்திருக்கீங்க. நான் மிச்சாக்களுக்கு விளங்கல பிள்ளை. யாருக்கு விளங்க இல்லை? யாருக்கு விளங்கினது? விளங்காதாக்கள் கையை ஏத்துங்க. லைனவி விளங்கினதா? ஆமா சார். அப்ப அப்ப ஏன் கஷ்டப்பட்ட மாதிரி கிடந்தது கணக்கில்? தில்ஷானி
கபி விளங்குனதா? ஓ சார். இப்ப இன்னொரு கணக்கு தந்தா இதே மாதிரி கணக்கு தந்தா செய்வீங்களா வடிவ? ஓ சார். ஓகே. அப்ப 2A சக 3Bக்கு பதிலாக இப்ப 4A என்றால் எவ்வளவு? 4A தான் அவ்வளவு. 4Aக்கு அப்ப A வந்து சய 2 என்றால் 4A எவ்வளவு? சொல்ல பாருங்க. கோவில்ஷினி சொல்லுங்க. சார் A வந்து சய 1/2 அல்ல 2/1 என்றால் 4Aக்கின் பெறுமதி எவ்வளவு? சார் கொஞ்சம் இருங்க சார் சொல்றேன். கொஞ்சம் லைனவி செய்துட்டீங்களா? கேள்வி என்ன தெரியுமா வடிவ? சார் மறை 2 சார். மறை 2 சரிதானே? மறை 2 அது சரி. அப்ப எல்லாருக்கும் விளங்குனதோ? லைனவி தெரியுமா? ஆமா சார். அப்ப 6A எவ்வளவு? 3 சார். மறை 3. மறை 3 சார். அந்த மறைய விட்டு விடுறது மறைஞ்சுவோம் இந்த பிள்ளை அது கணக்கு சரியோ? மறை 3. அப்ப 3B B வந்து எவ்வளவுன்னு சொல்றோம்? 2/3 என்றால் B வந்து 2/3 என்றால் அதுக்கு டில்ஷானி 9Bயின் பெறுமதி என்ற எவ்வளவு? 6. அப்ப இப்படி என்றால் 4A சக 6B அதன் பெறுமதியே எல்லாரும் செய்யுங்க. 4A சக 3B. A வந்து இதே வேல்யூஸ் தானே. A வந்து சய 2 சய 1/2 B வந்து 2/3 அதை வச்சுக்கொண்டு என்ன சொன்னான்? 4A சக 6B. அதுண்ட 2 சொல்றீங்க. அப்ப ஹோம்ஒர்க் தேவைக்கு கொஞ்சம் பஞ்சி பண்றீங்களா? ஏன் பல தவறுகள் வருது? அது காரணம் தெரியுமா? அடையாளம் போடுறதுல தான். அடையாளத்தை கவனமாக போடணும். சயதர சய வந்து சக, சயதர சய வந்து சக, சகதர சக வந்து சக. மாறி வந்ததுண்டா சயவும் சகவும் வந்ததுண்டால் அது வந்து சய. அதை ஞாபகத்துல இருக்கணும். அப்ப உதாரணத்துக்கு சய 2 தர சய அரை என்றால் எழுத்து ஓகே. அது வந்து எவ்வளவு? சய 2 சய அரிய பெருக்கினா எவ்வளவு? சக 1. சயதர சய இதுக்குள்ள சய இருக்கிறபடியால் அது வந்து அப்ப இதுகளெல்லாம் இது பேசிக் இதுகளில் பிளவு விடக்கூடாது. பிளவு விட்டா கணக்கு தானே முழுக்க. இப்ப ஏன் பிளவுறீங்களன்னு எனக்கு தெரியல. அப்ப அடுத்த முறை நான் இப்ப திருப்பி படிப்பிக்கிறேன். புது பாடத்துக்கு போகாமல் இத முன்னுக்கு படிச்சது விளங்காமல் பின்னுக்கு போய் புதுசா படிச்சு பிரயோசனம் இல்லை. என்ன இப்ப படிச்சதை வடிவா விளங்கி வடிவா இதா வந்தாத்தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகமும் இல்லாமல் செய்யக்கூடிய வந்தாத்தான் மற்றதுக்கு போறதுல பிரயோசனம். அதனபடியால் நாங்கள் நேரத்தை இதுல செலவழிப்போம். என்னத்துக்கு தேவையோ அதை செய்வோம். அப்ப மற்றது இப்ப இதை படிச்சினால் என்ன? பரப்பளவு. பரப்பு என்ன சொன்னாங்க கோகில்சனி? பரப்பு என்ன? ஒரு செவ்வகத்தின் பரப்பு என்ன? நீளம் தர அகலம்.
தரவுல செய்யணும். தரவென்றால் தரதான். அதை கூட்டி இப்ப இந்த கூட்டியும் சில பேர் செய்யணும். கூட்டுறையில தரவென்றால் பெருக்கல். என்ன நீளம் தர அகலம் தான் பரப்பு. சரியோ? சுற்றளவென்றால் பக்கங்களின் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை. சரியோ? பரப்பென்றால் நீளத்தின் அகலத்தின் பெருக்கம். பேசிக்காக சொல்றது வடிவா விளங்கி வடிவா இதண்டணும். அப்ப அதுல எல்லாம் தவற விடக்கூடாது. என்ன அப்ப ஒரு செவ்வகம் இருக்கிறது. அது இந்த நீளம் எக்ஸ், அகலம் ஒய். நபிசனா சொல்லுங்க. அது இந்த பரப்பளவு நீளம் வந்து எக்ஸ், அகலம் வந்து ஒய் என்றா அது இந்த பரப்பளவு எவ்வளவு நபிசனா? எக்ஸ் ஒய் சரியான கிடையாது. எக்ஸ் தர ஒய். அப்ப அது வந்து எக்ஸ் ஒய். சரியோ? அப்ப லைனவி ஒரு செவ்வகம். அது இந்த நீளம் வந்து 3 அங்குலம், அகலம் வந்து 2 அங்குலம். அப்ப அது இந்த பரப்பளவு எவ்வளவு? 6. அப்ப 3 தர 2 6. டில்ஷானி ஒரு செவ்வகம். அது இந்த நீளம் வந்து 4, அகலம் வந்து 2. அது இந்த பரப்பளவு எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். 8. கோவில்சினி ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து ஏ மீட்டர், அகலம் வந்து பி மீட்டர். அப்ப அது இந்த பரப்பளவு எவ்வளவு? ஏபி மீட்டர் சார். ஏபி மீட்டர் வர்க்கம். மீட்டத்தின வர்க்கம். மீட்டரை பெருக்க அதுக்கும் வர்க்கம் வரணுமா? மீட்டத்தின வர்க்கம். அப்ப ஒரு செவ்வகத்துல அது இந்த நீளம் வந்து 3 மீட்டர், அகலம் வந்து 2 மீட்டர். அப்ப அது இந்த பரப்பளவு எவ்வளவு? 6 மீட்டர் வர்க்கம் சார். 6 மீட்டர் வர்க்கம். வெரி குட். எல்லாருக்கும் பரப்பளவு தெரியுது. அப்ப இனி அதை என்ன மாதிரி இப்படியான ஒரு கணக்கில அப்ளை பண்ணணும்ன்றதுதான் இப்ப எங்களுக்கு கேள்வி. இப்ப இதுல கேள்வி என்ன கேட்கணும்? செவ்வகம் ஏபிசிடி. ஏபிசிடி என்றது இதுதானே. இந்த உள்ளுக்கு இருக்கிற வள்ளியாய மார்க் பண்ணியிருக்கிற ஏபிசிடி. அதுல என்ன கேட்கணும்? நீளம் வந்து 2x சக 3, அகலம் வந்து x சக 2. அப்ப அது இந்த பரப்பளவை காரணத்துக்கு என்ன செய்ய வேணும்? என்ன யார் சொன்னது? ஓகே, யார் சொன்னீங்க? லேனவியா? ஓகே, என்ன செய்ய வேணும்? பெருக்கணும் சார். என்னத்தால பெருக்க வேணும்? நீளத்தை அகலத்தால பெருக்கணும். நீளம் எவ்வளவு? அகலத்தையும் பெருக்கணும் சார். அப்ப நீளம் எவ்வளவு? இந்த இதுல நீளம் எவ்வளவு? 2x கூட்டல் 3 சார். ஓகே, அப்ப 2x கூட்டல் 3. 2x சக 3 தர x சக 2 தான் அது இந்த பரப்பளவு. சரியோ? அதை இந்த இதுகள் இதை பெருக்கெல்லாம் படிக்கிறாங்கள. அப்ப என்னென்று பெருக்கிறது வந்து 2x தர x வந்து 2x வர்க்கம். 2x 2ஆல பெருக்கினா 4x, 3ஆல x பெருக்கினா 3x, 3ஆல 2 பெருக்கினா 6x. இவ்வளவும் யாருக்கு விளங்கையில்? இது இந்த செய்த இவ்வளவும் எல்லாருக்கும் விளங்கினதா? ஓம் ஓகே. அப்ப இவ்வளவு விளங்கினால் அப்ப இதுல பேந்தாங்கல யாரால்
இத கூட்டுறைக்க 2 4 3 அப்படியே கூட்டி 9x வர்க்கம் போட்டது ரெண்டு மறந்து போனேன் ஒரு ஆள் சரியோ அப்ப இதை என்னண்டு கூட்டலாம் கூட்டுறதென்றால் 2x வர்க்கம் அப்படியே வரும் சார். ஓகே 4xையும் 3xையும் கூட்டணும் சார். கூட்டினால் 7x வரும் சார். 7x வரும். கூட்டல் 6 அப்படியே வரும் சார். ஓகே அப்ப 2x வர்க்கம் சக 7x கூட்டல் 6 சார். கூட்டல் 6 சரியோ சக 6 அப்ப அதுதான் விடை அப்ப சரியோ அப்ப இப்ப இதே வச்சுக்கொண்டு இன்னொரு கணக்கு செய்வோம் இப்ப எக்ஸ் வந்து இதுல இது எக்ஸின் பெறுமதி வந்து எக்ஸ்ன்றது என்ன ஒரு வேரியபிள் வேரியபிள் என்றா ஒரு மாறுற எக்ஸுக்கு நாங்க இந்த பெறுமதியையும் கொடுக்கலாம் என்ன அப்ப எக்ஸ் வந்து 1 என்றால் இது இந்த பரப்பளவு எவ்வளவு என்னென்று செய்யலாம் எக்ஸ் இந்த பெறுமதி வந்து 1 அப்ப இது இந்த பரப்பளவு எவ்வளவு இந்த செவ்வகத்தின் யார் சொல்ல போறீங்கள் எல்லாரும் செய்யுங்க ஒரு ஆள் சேர்ந்து மறுமொழியை சொல்லணும் அல்ல செய்து முடிய எனக்கு கையை ஏற்றுங்க நான் கேட்கலாம் எக்ஸின் பெறுமதி எவ்வளவு 1 நாங்கள் இப்ப இது பெறுமதி காண போறோம் 2x வர்க்கம் சக 7x சக 6 பெறுமதி காண போறோம் செய்து முடிய கையை ஏற்றும் சார் அதுல அந்த செவ்வகத்தோட நீளத்துக்கும் சார் அந்த வெளியில இருக்க PQRS அதுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சார் அதுக்கும் மாசுக்காங்கண்ணோ இல்ல இந்த தனியா இந்த இதுக்கு எக்ஸ் வந்து 1 என்றால் இது இந்த வேல்யூ எவ்வளவு அவ்வளவுதான் கேள்வி இதான நாங்க விடியாண்டு கண்ட நாங்கள் அது இந்த உள்ளுக்கு இருக்கிற செவ்வகத்தின் பரப்பு அப்ப கோவில் சனி செய்துட்டா வேற யார் செய்தது கேள்வியோடைய விளங்கினதோ கேள்வி வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் சமன் 1 கேள்வி வந்து 2x வர்க்கம் சக 7x சக 6 பெறுமதி என்ன கபி செய்தாச்சோ ஓம் அப்ப கையெழுத்த இல்ல சொல்லுங்க அப்ப என்ன வேண்டு வந்தது சார் அந்த எக்ஸால ஒண்ணு இருக்கணும் எவ்வளவு வருது மறுமொழிதான் விடைதான் எனக்கு வேணும் விடை எக்ஸ் வந்து 1 என்றால் இது இந்த பெறுமதி எவ்வளவு அதான் கேள்வி கேள்வி விளங்குனது வடிவ எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் விளங்க இல்லையா எக்ஸ் வந்து இந்த இதுல போட்டிருக்க எக்ஸ் வந்து ஈக்குவல் 1 கேள்வி வந்து 2x வர்க்கம் சக 7x சக 6 பெறுமதி எவ்வளவு என்ன செய்ய வேணும் 15 யார் சொன்னது நபிஷனாவா ஓகே எங்க காரணியா விளங்கினதா என்னண்டு 15 வந்தான்னு தெரியுமா என்னண்டு நீங்க சொல்லுங்க எக்ஸ் வந்து சொல்லுங்க எக்ஸ்க்கு பதிலா நம்ம 1 போட்டு செஞ்ச மாதிரி இருந்தா கூட்டி வரும்போது விடை 15 வருது சார் அப்ப 2x 1 என்றால் 2x வர்க்கம் எவ்வளவு 2 தர 1 வர்க்கம் என்ன 2 தர 1 வர்க்கம் 2 தான் சார் அது வந்து 2 என்ன அது வந்து 2 7 தர 1 தர 1 7 தான் சார் அப்ப அது சக 7 சக 6 6 அங்கால எக்ஸ் இல்லாதபடியா 6 சக 6 அப்படியே ஓகே அப்ப 2 7 6 கூட்டுறதானே கூட்டினா என்ன 15 அப்ப அதுல என்ன கஷ்டம் இருக்கு உங்களுக்கு என்ன அதுல கஷ்டப்பட்ட நீங்கள்
டில்ஷானி ஓகேயா தெரியுதோ? ஓகே சார். ஓகே. தனுவந்தனி ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே சொன்னா கணக்கு வரைக்கும் செய்யல வேணும். கோல்ஷினி விளங்குனதா? ஆமா சார். நவிஷனா? ஓ சார். அப்ப அதே இதுல அப்ப எக்ஸ் வந்து ரெண்டால் எவ்வளவு? இப்ப இதுல நான் சொல்றேன், இப்ப எக்ஸ் ஒன்று இல்லை, இப்ப ஒன்று இல்லை, எக்ஸ் வந்து ஈக்குவல்ஸ் 2 ரெண்டால் எவ்வளவு? சார் 28. 24 சார். 24 நாள். 4 சார். இதுல எக்ஸ் வந்து எத்தனைனா 2 என்றால் இது 4, 4 தர 2 வந்து 8, 8ம் 14ம் வந்து 26ம் 2ம் 28 தான் சரியான விடை. யார் சொன்னது 28? எல்லாரும் சொன்னீங்களா? ஓகே. என்னோட வந்தோன்னு தெரியும் தானே? ஆமா அதை சார். ஓகே. இதுல ஒன்றே 2 எக்ஸ் வர்க்கம் வந்து அப்ப 2 எக்ஸ் வர்க்கம் வந்து 2 எக்ஸ் வர்க்கம் 2 வர்க்கம் 2 தர 2 வர்க்கம் சக 7 தர 2 சக 6. 2 வர்க்கம் வந்து 4, இப்ப 2 தர 4 இப்ப 8 சக 14 சக 6. அப்ப அது வந்து 28. சரிதானே? அப்ப அதையே வச்சு கொண்டிருப்பேன். என்னடா பேசிக் விளங்காம நான் அடுத்த இதுக்கு போகல. அப்ப இதுலயே பழக்கம். அப்ப அதையே நாங்க இதுல போட்டோம்டா என்ன வரும்? எக்ஸ் வந்து 1 என்றால் 2x சக 3 எவ்வளவு? தனுவந்தனி சொல்லுங்க. எக்ஸ் வந்து 1 என்றால் 2x சக 3 எவ்வளவு? கேட்கல சொல்லுங்கம்மா. தனுவந்தனி 5. ஓகே. 2x சக 3 வந்து எக்ஸ் வந்து 1 என்றால் 2x சக 3 வந்து 5. சரியோ? அப்ப எக்ஸ் 1 என்றால் எக்ஸ் சக 2 எவ்வளவு? லைனவி சார் மறுபடியும் சொல்லுங்களேன். எக்ஸ் சக 1 எக்ஸ் வந்து 1 என்றால் எக்ஸ் சக 2 எவ்வளவு? இங்க இதுல இருக்கிறதான் சொல்றேன் இப்ப நான். சார் அதுக்கான கேள்வி வந்து எக்ஸ் கூட்டல் 2 சார். எக்ஸ் சக 2 இங்க இதுல இருக்குல்ல, அந்த செவ்வகத்துல போட்டிருக்கோம் எக்ஸ் சக 2. ஆமா சார். அதுக்கு எக்ஸுக்கு 1ன்னு எடுத்தோம்னா சார் 1 கூட்டல் 2ன்னு வரும் சார். சக 2 1 2 கூட்ட தேவையில்லையே. எக்ஸுக்கு 1னா சார் எக்ஸுக்கு 1 வரும் சார். 1 சக 2 அதுக்கு அது இந்த பொறுமதி எவ்வளவு? 3. சரியோ? அப்ப 2x சக 3 அப்போது யார் சொன்னது? தனுவந்தனி சொன்னவ. இது 5 2 வேற 1 வந்து 2 சக 3 வந்து 5. அப்ப இந்த 5 நீளமும் 3 அகலம் உள்ள செவ்வகத்தின் பரப்பு எவ்வளவு? காரணியா 3 வந்து 5 நீளம் வந்து செவ்வகத்தின் நீளம் வந்து 5 15. அதுதான் இங்கேயும் கண்டிருக்கிறோம். பாத்தீங்களா? இங்க என்ன வந்திருக்க? முதல் எக்ஸ போட 1 போடைக்க 2x வர்க்கம் சக 7x சக 6க்கு செய்ய 15 வந்தது. சரிதானே? விளங்குதா? இப்ப என்ன மாதிரி வந்து பெருக்கி போட்டு செய்தாலும் ஒரே மறுமொழி, அப்படியே தனித்தனியே நாங்கள் செய்தாலும் ஒரே விடை வர வேணும். என்ன அப்ப அதை விடைய இப்ப நான் சொல்லித்தான் உங்களுக்கு சரியானு தெரியாது.
இப்ப இதை பார்ப்போம். கபி சொல்லுங்க. எக்ஸ் வந்து 2 என்றால் எக்ஸ் ஆக 2 எவ்வளவு? 4 சார். 4. அப்ப இதுல வந்து 4. எக்ஸ் வந்து 2 என்றால் 2 எக்ஸ் ஆக 3 எவ்வளவு? தனுவந்தனி சார் அந்த கணக்கு திரும்ப இருக்க சொல்ல முடியும்? இது இதுல எக்ஸ் வந்து 2 என்றால் 2 எக்ஸ் ஆக 3 எவ்வளவு? அதான் கேள்வி. 7 சார். 7. 7 சரி. அப்ப இது 7. எக்ஸ் வந்து 2 கேட்க இது வந்து 7 என்று சொன்னாங்க, இது வந்து 4 என்று சொன்னாங்க. 7 நீளமாகவும் 4 அகலமாகவும் உள்ள செவ்வகத்தின் பரப்பளவு 28 சார். 28. அதுதான் இங்கேயும் கண்டிருக்கிறோம். சரிதானே? இப்ப விளங்குதானே என்ன மாதிரி வருதுண்டு? இதை தனித்தனியா பெருக்கி போட்டு எக்ஸுக்கு வேல்யூ சப்மிட் பண்ணிக்கையும் 28 வருகுது. தனித்தனியா நீளத்தை கண்டு தனித்தனியா அகலத்தை கண்டு செய்யக்கையும் என்ன வருது? ஒரே 28 வருகுது. என்ன அப்ப கணக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் யோசிக்காம பயப்படாம செய்ய வேணும். யோசிக்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. யோசிக்க கூடாதுன்னா கணக்கு கவலைப்படக்கூடாது. பெரிய கணக்கண்டு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ளாப். ஓகே. அப்ப இப்ப இதுல 3வது பகுதி 2வது பகுதியை விடுவோம். 3வது பகுதி என்ன இருக்கணும் என்றால் எக்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர் என்றால் நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. எக்ஸ் வந்து 3 என்றால் இந்த வெள்ள பகுதியின் பரப்பளவு எவ்வளவு என்னென்று காண்றது? நாங்கள் முதற்கண்டது இந்த இதுல கொண்டே போடலாம். 2x வர்க்கம் சக 7x சக 6 கொண்டே 3 போடலாம். என்ன எக்ஸுக்கு வேல்யூ 3. இதுல 1 2 கண்டாங்க 3 காணையில. அப்ப அது செய்ய போறீங்களா? டைம் இருக்கு தானே, அவருக்கு செய்யுங்க. அப்ப எக்ஸ் வந்து 3 என்றால் கேள்வி என்ன கேள்வி? 2x வர்க்கம் சக 7x சக 6 பெறுமதி எவ்வளவு? சார் எக்ஸுக்கு எவ்வளவு பெருமானம் சார்? எக்ஸுக்கு இங்க போட்டிருக்க 3. எக்ஸ் வந்து 3. யார் சொன்னா? ரவிஷனாவா? அவசரப்படாமல் ஒரு காட்சி இது பாருங்க. எக்ஸுக்கு வந்து 3 என்றால் எக்ஸ் வர்க்கம் எவ்வளவு? 10x வர்க்கம் எவ்வளவு முத காணவனும். 7x காணவனும். எவ்வளவு? 39 சார் 39 வருது. எல்லாம் தவறானுடைய கிடக்க. இப்ப இதை பார்ப்போம். 44 சார். 44 1 காணையில 45 சரியான விடை. என்ன 2 விதமா காணலாமே. நான் இப்ப படிச்சினாங்க, இப்பதான் சொன்னாங்க. இப்ப இதுல கொண்டே போட்டால் எக்ஸுக்கு 3 என்றா 2x ஆக 3 எவ்வளவு? எக்ஸ் வந்து 3 என்றால் 2x ஆக 3 எவ்வளவு? இன்றைக்கெல்லாம் குழம்புவீங்கள். 9 சரியான விட. இங்க நான் போட்டிருக்கிறேன். 2x என்றால் எக்ஸ் வந்து 3 என்றால் 2x வந்து 6 6 சக 3 வந்து 9. சத்தம் கேக்குது. ஓகே. எக்ஸ் வந்து 3 என்றா எக்ஸ் ஆக 2 எவ்வளவு? 5. அப்போ செவ்வகம் ஒன்று இருக்குது இப்ப எங்கள்கிட்ட. அது நீளம் எவ்வளவு கண்டாங்க? 9.
அகலம் வந்து 5 அண்டா 9 சக 5 எவ்வளவு தர 5 40 45 சார் 45 அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்பு வந்து 45 என்னண்டு 9 தர 5 என்ன அப்ப அதே மாதிரி இங்க செய்தோம்னா என்ன வரும் 2x வர்க்கத்துக்கு 2 தர 3 வர்க்கம் 3 வர்க்கம் சக 7 தர 3 சக 6 சரியோ அப்ப எவ்வளவு 2 தர 3 வர்க்கம் 3 தர 3 9 என்ன சக 7 தர 3 சக 6 அப்ப எவ்வளவு இது 2 தர 9 18 இப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்ய வேணும் நீங்கள் கணக்கு செய்ய எனக்கு தனியா மறுபடியே தந்தா காணாது அப்ப 7 தர 3 வந்து 21 சக 6 இத கூட்டினா 45 சரியா இது விளங்குனதோ விளங்காதாக்கள் மட்டும் கையேற்றணும் இந்த முறை இப்ப ஹோம்ஒர்க் வந்து தனியா இப்படி செவ்வகத்தின் பரப்புல தான் விட போறேன் ஆங்கிளுக்கு அடுத்த முறை போவோம் கோணங்களுக்கு அதனுடையால் கணிவா இது விளங்க வேணும் நான் கணக்கு வீட்டு கணக்கை வடிவாக செய்ய வேணும் சரியோ அப்படி தவறு இல்லாம எல்லாருக்கும் விளங்கினது ஓகே அப்ப இன்னும் அதுல இருந்து நாங்க போக போற இல்ல இன்னொரு கணக்கு செய்துதான் போவோம் ஓகே இது வந்து இப்ப 2x 3 இதுல இருக்கு அப்ப எக்ஸ் வந்து 4 என்றால் இது இந்த நீளம் எவ்வளவு எக்ஸ் வந்து 4 என்றால் அது இந்த நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு அதுதான் எனக்கு வேணும் இந்த இதுல தந்திருக்கு 2x 3 தான் நீளம் x 2 தான் அகலம் அப்ப நாங்க சொல்றோம் எக்ஸுக்கு 4 வேல் போட்டால் நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு சார் நீளம் 11 அகலம் வந்து 6 11 6 இப்ப விளங்குதுன்னு தெரியுது எனக்கு எல்லாருக்கும் விளங்கினதோ லைனவி விளங்கினதோ 2 வந்தாண்டு 11 மாறும் விளங்கினது ஆமா சார் ஓகே கோகுல்ஷனி விளங்கினதா ஆமா சார் ஓகே அப்ப கோகுல்ஷனிய சொல்லுங்க ஒரு செவ்வகம் இருக்கு அது இந்த நீளம் வந்து 11 அகலம் வந்து 6 அப்ப அது இந்த பரப்பளவு எவ்வளவு 17 சார் என்ன செய்யறது பரப்புக்கு பெருக்கிறதோ கூட்டுறதோ 66 சார் 66 அப்ப அதுல விடக்கூடாது தவறுகள் 66 17 சமனா இல்லத்தானே அப்ப கவனமா இருக்கணும் என்ன அப்ப அப்ப இது இந்த எக்ஸ் வந்து 4 என்றால் அது இந்த செவ்வகத்தின் பரப்பளவு வந்து 66 சரியோ அப்ப எக்ஸ் வந்து 11 சாரி நீளம் வந்து 11 அகலம் வந்து 6 அதை வச்சுக்கொண்டே அது இந்த சுற்றளவு என்ன சுற்றளவுண்டா என்னன்னு சொன்னாங்க கூட்டணும் கூட்டி சொல்லுங்க அப்ப நான் பக்கங்களை கூட்டினா இவ்வளவு வரும் 34 யார் சொன்னது நவிஷா ஓகே நவிஷா ஓகே அப்ப என்னது வந்தது இது 11 இங்க 11 11 11 22 6 6 12 22 12 34 அல்லது 11 6 17 17 தர 2 34 எந்த விதமா கண்டாலும்
അതിന്റെ സെവകത്തിന്റെ ചുറ്റളവ് வந்து 34 தான் சுற்றளவு. 66 வந்து അതിന്റെ പരപ്പ്. சரியோ? அப்ப இவ்வளவு வடிவா விளங்குது எல்லாருக்கும். கிளியர்? ஆமா ஓகே. ஓ சார். அப்ப நாங்கள் இனி அடுத்த இது இப்படியே வச்சுக்கொண்டு இதை என்னோட கணக்க மாத்துவோம். அப்படியே ஒரு செவ்வகம் இருக்கு. அதுல இப்ப நான் தான் இதுக்கு பார்க்கணுமே. அது இந்த நீளம் வந்து ஏ சக 2, இதுல அகலம் வந்து ஏ. என்ன சொல்றேன்? நீளம் வந்து ஏ சக 2, அகலம் வந்து ஏ. அப்ப அது இந்த பரப்பளவு எவ்வளவு? பெருக்கி காட்டுங்க எனக்கு. ஏயில சொல்லுங்க எவ்வளவு வேண்டுங்க. A1 சக 2 சார். 2 ஏ வர்க்கம் சக 2 வருது சார். 2A. இல்ல சார், ஏ வர்க்கம் சக 2 சார். சக 2 சக 2A. சக 2A. 2A சக 2 சார். 2A. சக 2A. என்ன அதை விடக்கூடாது. ஏயால ஏ சக 2 பெருக்க போறீங்களா? என்ன பெருக்கினா என்ன வரும்? ஏ வர்க்கம் சக 2A. அந்த 2 ஏ விடக்கூடாது. எல்லாருக்கும் அது சரியோ? கருணியா விளங்கினதோ? ஓ சார். ஓகே. ஏ வர்க்கம் சக 2A என்றது எல்லாரும் இப்ப என்ன மாதிரி வந்தான்னு தெரிஞ்சிட்டுது. என்ன ஏ நீளமும் ஏ சக 2 நீளமும் ஏ வந்து அகலமா இருக்கிற செவ்வகத்தின் பரப்பளவு வந்து ஏ வர்க்கம் சக 2A என்று கண்டுட்டோம். அப்ப ஏ இந்த வேல்யூ வந்து ஏ வந்து 3ஆக இருந்தால் அந்த செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவு? எல்லாரும் செய்யுங்க. நான் கையை உயர்த்துங்க, செய்து முடிய. அப்ப யாரை கேட்போம்? இந்த ரனுவந்தனிய கேட்போம். என்ன கேள்வி? ஏ சக 2 நீளம் ஏ. இது இந்த வேல்யூ என்னன்னு சொன்னா 3 சார். சொன்னா ஏ சமன் 3 என்ன 3 சார். 3 அது பரப்பளவு எவ்வளவு ரனுவந்தனி? 15 சார். 15. என்னண்டு வந்தது ரெண்டு விதமா காணலாம். என்ன பரப்பளவு என்னண்டு காணலாம்? ஒன்று ஏக்கு இதுல போட்டால் ஏ சக 2க்கு இது வந்து ஏ 3 சக 2 வந்து 5. இதுல போட்டா ஏக்கு 3. 5 தர 3 வந்து 15. அல்லது மற்ற என்ன விதமா கண்டு நாங்கள் அது முதல் பரப்பளவை கண்டு வச்சுனாங்கள். ஏ வர்க்கம் ஏ தர ஏ சக 2 தான் பெருபாதுகின்ற பூ. அது வந்து ஏ வர்க்கம் சக 2A என்று கண்டுபிடிச்சு நாங்களே. என்ன அப்ப அதுல போட்டால் ஏ வர்க்கம் வந்து 3 வர்க்கம் 3 வர்க்கம் சக 2 தர 3A வந்து 3 சொன்னோம். இப்போ 3 வர்க்கம் வந்து 3 தர 3 9, 2 தர 3 வந்து 6, 9 சக 6 வந்து 15. இப்படி ஒழுங்கா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதி கணக்கு செய்தால்தான் விட வாய்ப்பு குறைவு. அப்ப இது இப்படி செய்ய பிளவுறதுக்கு சந்தர்ப்பம் என்ன சரியான குறைவு. என்ன இப்படி செய்தாலும் பரப்பு எவ்வளவு வருது? 15 வருது. இப்படி செய்தாலும் 15 வருது. சரியோ? அப்ப என்ன ஒன்று செய்யத்தான் போறோம், நாங்கள் செய்வோமா? இப்ப இதுல வந்து நீளம் வந்து 2A சய 3. அகலம் வந்து A.
இது இந்த பரப்பளவு முதல் ஏயில காணுங்கோ. இது வந்து அகலம் வந்து ஏ, நீளம் வந்து 2a சய 3, அகலம் வந்து ஏ. அப்ப அது இந்த பரப்பளவு எவ்வளவு? எல்லாரும் செய்து ஏக்கு போட்ட 3 வாசு வரும். விளங்கையில ஏக்கு 3 போட்டா செய்யணும். செய்து முடிச்சா கையை ஏத்துங்க. பேருந்து நாங்க இருக்கிறோம். நீங்க என்ன கேட்டீங்க நவி? கேள்வி விளங்கையில வர அந்த ஏக்கு வந்து அந்த 3ங்கிற இத போட்டா இது இப்ப என்ன பண்ண 3 நான் ஒன்னும் சொல்ல இல்லை. ஏக்கு எவ்வளவு சொல்ல இல்லை. ஏயில நீங்க சொல்லுங்க. ஏ 2a சய 3 என்ற ஒரு நீளமுடைய ஒரு செவ்வகமும் அதுகின்ற அகலம் வந்து ஏ ஆயும் இருந்தால் அதுகின்ற பரப்பளவு எவ்வளவு? அதான் கேள்வி. முதல் வடிவா கேள்வியை கேட்டுட்டு பேருந்து மறுமொழியை செய்து முடிய கையை ஏற்றுங்க. இந்த கவி சொல்லுங்க. கவி சொல்லுங்க. 45. அது சரியான விடையண்டு கையெழுத்து ஒவ்வொன்றாக்கள் ஒத்துக்கொள்ளுங்க. கையெழுத்துங்க. 45 சரியா? அதுக்கு 40 வேற விட வந்தாக்கள் ஹருணியாக்கு வேற விடை, லியானவிக்கு வேற விடை, டில்ஷானி வேற விடை. ஓகே, டில்ஷானி சொல்லுங்க. சார் 35. 35. கவி என்ன பிழை விட்ட நீங்கள்? என்னண்டு வந்தது 45? ஓகே, செய்து பார்ப்போமே. 2 ஏக்கு எவ்வளவு சொன்னாங்க? 5. 2 தர 5 வர்க்கம் சய 3 தர 5 தர 5. 5 வர்க்கம் எவ்வளவு? 2 தர 25 சய 3 தர 5 15. 2 தர 25 50 சய 15. 50ல 15 போனால் ஈக்குவல்ஸ் 35. கவி என்ன இங்க தவறு வந்தது? 45 என்னண்டு வந்தது? 3 பெருக்க மறந்து போனீங்களா? தவறுகள் கொஞ்சம் கவனமாக குறித்தா பிரச்சனை வராது. ஓகே, அப்ப 35. அல்லது வேற விதமா என்ன விதமா கண்டிருக்கலாம்? ஏ வந்து 5 என்றால் இதவ்வளவு 2a சய 3. கவியே சொல்லுங்க. அதை ஏ வந்து 2, ஏ வந்து 5, 2a சய 3 எவ்வளவு? 7. அப்ப எக்ஸ் ஆக 2 என்ன? இது ஏ எவ்வளவு? 5 சொன்னாங்களே. 7 தர 5 தான் அதுகின்ற பரப்பளவு. அப்ப 7 தர 5 எவ்வளவு? 35. அப்ப நீங்களே செக் பண்ணலாம் உங்களோட மறுமொழியை. இது 35 வந்திருக்கு, இங்கே 35 வர வேணும். என்ன ஒரே கடவுள் தான் ஒரே இது. சரியோ? அப்ப இப்ப ஓரளவுக்கு பரப்பளவை திருப்பி செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? நாங்கள் எல்லாருக்கும் அதுல முற்றாக ஒரு சந்தேகம் ஒன்றும் இல்லாம படிச்சு முடிக்கணும். அப்பதான் கணக்கை வடிவா செய்யலாம். அப்ப இந்த கணக்குல என்ன கணக்கு செய்வோம் நாங்கள். இது ஒரு செவ்வகம் இருக்கு. அது இந்த நீளம் வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ் சக 3. எக்ஸ் சக 3 தான் நீளம். அகலம் வந்து எக்ஸ் சக 1. நீளம் எவ்வளோன்னு சொன்னால் எக்ஸ் சக 3, அகலம் வந்து எக்ஸ் சக 1. சரியோ? அப்ப அது இந்த பரப்பளவு எவ்வளவு? அதுதான் கேள்வி. அப்ப எக்ஸ் சக 3 கையெழுத்துங்க. ஓகே, கை கட்டிக்காரர். இப்ப எல்லாருக்கும் முழங்குது என்ன மாதிரி நாங்க செய்யணும். எக்ஸ் சக 1. எக்ஸுக்கு என்ன எவ்வளவு பருமதியன்று தெரியாது எங்களுக்கு. சும்மா எக்ஸ்ல சொல்ல வேணும். சரியோ? எக்ஸ் வந்து என்ன எங்களுக்கு என்ன வேல்யூன்ட்டு நான் ஒன்றும் சொல்ல இல்லை. என்ன எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 1 தான் தெரியும் எங்களுக்கு.
எல்லாரும் கையாத்தியாச்சோ? ஓகே, எல்லாரும் கையாத்தியாச்சு. யார்கிட்ட போவோம் இந்த முறை? என்ன எழுத்து பெற்றார் இந்த முறை? இந்த முறை டனுவந்தனி. சொல்லுங்க. எக்ஸாக 3 எக்ஸாக 1 சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 3 எக்ஸ் வர்க்கம் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்கம்மா. எக்ஸ் வர்க்கம் 4 எக்ஸ் சக 3 எக்ஸ் வர்க்கம் சக 4 எக்ஸ் சக 3. யாருக்கேன் இது எழுத்து விட வேற விட வந்திருந்தா கையை எழுத்துங்க. வேற விட ஏது நபிஷனாக்கு வேற விட என்ன வேற விட? நபிஷனா சொல்லுங்க என்ன? எக்ஸ் வர்க்கம் சக 4 எக்ஸ் சக 9. 9ஆ? என்ன 9 வந்தது? எக்ஸாக 1 எக்ஸாக 3 இல்ல பெருக்குவீங்க. என்னண்டா 9 வந்தது? ஒன்றை 3ஆல பெருக்கா 3 தானே. எக்ஸ் வர்க்கம் சக 6 எக்ஸ் சக 3 சார். 6 எக்ஸ் யாருக்கு வந்தது? என்னண்டு வந்தது? இப்ப இதுல நாங்க சொல்றோம் எக்ஸ் சக 3 தான் நீளம். அகலம் என்ன சொன்னாங்க? எக்ஸ் சக 1. அது வந்து எக்ஸ் எக்ஸால எக்ஸாக 1 பெருக்கினால் எக்ஸ் வர்க்கம் 1ஆல பெருக்கினா சக எக்ஸ். 3ஆல பெருக்கினால் அதை 3 சக 3 எக்ஸ் சக 3. அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 4 எக்ஸ் சக 3 தான் சரியான விடை. சரியோ? ஓகே. அப்ப ஓகே. அப்ப இப்ப எக்ஸ் வர்க்கம் சக 4 எக்ஸ் சக 3 தான் இப்படியான ஒரு எக்ஸ் சக 3 நீளமாகவும் எக்ஸ் சக 1 அகலமாகவும் இருக்கிற ஒரு செவ்வகத்தின் பரப்பு. அப்ப எக்ஸ் வந்து 1 இருந்தால் அது பெறுமதி என்ன? எக்ஸ் வந்து 1. எக்ஸ் வந்து எக்ஸ் சமன் 1 என்றால் இதுன்ற பரப்பளவு எவ்வளவு? எல்லாம் செய்து போட்டு கையை ஏத்துங்க. டில்ஷானி சரி, கையெழுத்து நபிஷனா சரி, மேல வைப்பீங்களா? கையெழுத்து கோவில் சனி சரி, லேயானவி சரி, லேயான்வி சரி. யாரும் சரியில்லாதாக்க கையெழுத்தாதாக்கள் எல்லாரும் சரி. ஓகே, ரைட். அப்ப எவ்வளவு வந்தது? யார் சொல்ல போறீங்க? நம்ம டில்ஷானி சொல்லுங்க. சார் 8. எக்ஸ் வந்து 1 என்றால் எக்ஸ் வர்க்கம் வந்து 1 4 எக்ஸ் வந்து 4 தர 1 4 சக 3 4 3 7 1 8. சரியோ? அல்லது இங்க போட்டால் எக்ஸ் சக 3 வந்து எக்ஸ் வந்து 1 என்றால் இது வந்து 4 எக்ஸ் வந்து 1 என்றால் 1 1 2 4 தர 2 வந்து 4 தர 2 வந்து ஈக்குவல்ஸ் 8. அப்ப 2 விதமாக செய்தாலும் செவ்வகத்தின் பரப்பு 8 தான். சரியோ? இந்த முறை நாங்கள் இந்த செவ்வகத்தின் பரப்பை ஓரளவுக்கு தரவா செய்துட்டோம் நான் நம்புறேன். யாருக்கும் அதுல சந்தேகம் இருக்கோ? இந்த முறை படிச்சது இல்ல
நோ இல்ல சார். சார். முந்தி செய்த நாங்கள் ஆனால் திருப்பி செய்ய வேண்டி வந்தது ஏனென்றால் சில பேருக்கு அது வடிவா விளங்கல் என்று எனக்கு ஒரு யோசனை இருக்கிறபடியா திருப்பி செய்தோம். ஓகே, வணக்கம். ஓகே, பாய். ஓகே, அடுத்த கிழமை சந்திப்போமே. அதுக்கடையில ஓகே சார். ஹோம்ஒர்க் அனுப்புவேன், அதை செய்யும்போ செய்து விரைவில் அனுப்ப வேணும். இந்த முறை பிளவிட்டாக்களும் அதை திருத்தி அனுப்பலாம். சரியோ? ஓகே ஓகே, வணக்கம், பாய். Thank Bye you, sir. sir. Thank you, sir. ஓகே.